வருஷம் துவங்கி முடியும் மட்டும் கண் வைத்து காத்தீரே ஆராதனை. தக்க சமயம் உதவி செய்து கை தூக்க வந்தீரே ஆராதனை. நான் கடந்த பாதைகள் எல்லாம் வேறு தந்தை மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, இந்த நாளின் சிந்தனைக்காக அன்பின் இறை மக்களே, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 20வது வசனம். மனோவா பலிபீடத்தில் அந்த வெள்ளாட்டுக்கடாவை பலி செய்யும்போது அக்கினி ஜுவாலையில் எரிந்து போய்விட்டான். அதை மனோவாவும் அவனுடைய மனைவியும் கண்டு முகங்குப்புற விழுந்து பணிந்தார்கள். யார் எரிந்து போனது? கர்த்தருடைய தூதன். அன்புக்குரிய இறை மக்களே, கடவுளுக்கு பலி செலுத்துகிற வாழ்க்கையிலே உன் முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று இஸ்ரவேல் மக்களுக்கு உபாகம புத்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த பிரதான கற்பனையின்படி இங்கே மனோவா அந்த கர்த்தருடைய தூதனுக்கு வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியும் கொண்டு வந்து அதை கற்பாறையின் மேல் கர்த்தருக்கு படைத்தான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் கர்த்தர் ஒரு அதிசயத்தை நடப்பித்தார். அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதன் பலிபீடத்தின் ஜுவாலையில் ஏறி போய்விட்டான். கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற தருணங்கள் எப்படிப்பட்டவைகள் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் சொல்கிறார், வேலைக்காரியின் கண்கள் எஜமானனை நோக்கி இருக்கும் போல நம்முடைய கண்கள் எப்பொழுதும் நம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்க வேண்டும். அவன் அந்த தூதனிடத்தில் மனோவா கேட்ட அந்த காரியம் எங்களுக்கு ஒரு அதிசயத்தை நடத்தியும். ஆனால் அவன் பலி செலுத்தும் போது கர்த்தருக்கென்று பலி செலுத்துகிறான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அந்த அக்கினி ஜுவாலையில் அவன் எடுத்து கொள்ளப்பட்டான். அந்த புகை மண்டலத்தோடு அவன் எடுத்து கொள்ளப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட இந்த இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்காக போரிட்ட ஜான்சி ராணி லெட்சுமிபாய், அன்னை குயிலி, இன்னும் வேலு நாச்சியார் போன்ற மக்களை நினைவுகூரும்போது இந்த தேசத்தை, இந்திய தேசத்தை பகைவர்களுடைய கையிலிருந்து, ஆங்கிலேயருடைய கையிலிருந்து பாதுகாக்க குயிலி அவர்கள் தன்னுடைய உடம்பெல்லாம் அந்த வெடிகுண்டுகளை சுற்றி கொண்டு சிவகங்கை மாவட்டத்தில் அரண்மனையில் அந்த ஆங்கிலேயர்கள் வைத்திருந்த அந்த ஆயுத கிடங்கில் குதித்து உயிர் நீத்தார். அவர்களுடைய போர்களை எல்லாம் முறியடித்தார் தன்னை காண கொடுத்து. இன்றைக்கு கடவுள் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிற எத்தனை விதமான தாளந்துகளை நாம் கடவுளுக்காக பயன்படுத்தியிருக்கிறோமா? இன்றைக்கு 1828ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி பிறந்த இந்த ஜான்சி ராணி லெட்சுமிபாய் வட இந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுவார். 1857 இந்திய கிளர்ச்சியில் பெரும் பங்கெடுத்து இந்தியாவில் பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆட்சிக்கு எதிராக எழுந்தோர்களின் முன்னோடியாக இவர் கணிக்கப்படுகிறார். ஜான்சி ராணி லெட்சுமிபாயின் வீரமும் மகத்தான முயற்சியும் இந்திய தேசிய இயக்கத்தின் உருவகம் என்று சொல்லி கூறலாம். வெள்ளையர்கள் எதிர்ப்புக்காக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பெண் படையை உருவாக்கிய போது அதற்கு ஜான்சி படை என்று அவர் பெயரிட்டார். அந்த ஜான்சி ராணி ஜூன் 18ஆம் தேதி 1858ஆம் ஆண்டு மரித்து போனார். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, இது ஒரு அதிசயமிக்க காரியம், ஆற்றல் மிக்க காரியம். தன்னையே நாட்டுக்காக ஒப்பு கொடுத்த அந்த ஜான்சி ராணியைப் போல இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தினுடைய பாவத்தில் இருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் விபத்துகள் வியாதிகளிலிருந்து பாதுகாக்க நம்மை கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த மனோவாவும் அவனுடைய மனைவியும் அர்ப்பணித்து கர்த்தருக்காக பலியை செலுத்தினார். அந்த பலி என்பது தன்னை அர்ப்பணிப்பதின் அடையாளம். இன்றைக்கு காணிக்கை கொடுப்பது என்பது நம்மையே, நம்முடைய குடும்பங்களையே முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணிப்பது. ஆனால் அவற்றில் இன்றைக்கு அநேக மக்கள், குடும்பங்கள் கணக்கு பார்க்கிறார்கள். மனிதர்களுக்காக காணிக்கை போடுவது போல, மனிதர்களுக்காக பலி செலுத்துவது போல அவர்கள் இன்றைக்கு செலுத்துகிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. பலி செலுத்துவது, காணிக்கை செலுத்துவது கர்த்தருக்கு உரியது. அது கடவுள் பார்க்கிறார். நீ செலுத்துகிற அந்த பலியில் தேவதூதன்
அங்கு உன்னை மகிமைப்படுத்தி கடவுளுக்கு சாட்சியாக அங்கே சென்று கடவுளிடத்தில் உன்னை சாட்சியாக அறிவிக்கின்ற ஒரு பலியாக இன்றைக்கு நாம் ஆராதனைகளில் இடுகின்ற காணிக்கை அப்படிப்பட்ட காணிக்கையாக இருக்க வேண்டும். ஜான்சி ராணி தன்னையே நாட்டுக்காக அர்ப்பணித்த ஒரு வீர பெண்மணி. அவ்வளோ பெரிய கோட்டையிலிருந்து குழந்தையோடு குதிரையில் குதித்து தப்பி ஓடிவிட்டாள். ஆனால் அவள் இறந்த நாள் உத்தேச்சமாக சொல்லப்படுகிற இந்த நாள். ஆதனால அன்புக்குரிய இறை மக்களே, நீங்களும் நானும் அந்த தூதன் அக்கினி ஜுவாலையிலே எடுத்து கொள்ளப்பட்டது போல நம்முடைய பலிகளும் கடவுளால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆசீர்வாதத்தோடு முதல் பலியை நாம் ஒவ்வொரு குடும்பமாக படைக்க வேண்டும். மாதந்தோறும் இந்த தசம பாகத்தை கடவுள் அதற்காகத்தான் உன்னுடைய ஆலயங்களில் உணவு உண்டாயிருக்கும்படி உன் விளைச்சலின் முதல் பலனை கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்து, தசம பாகமாக செலுத்து, ஆண்டவருக்கு உகந்த பலியாக செலுத்து என்று என் தேவன் கூறி நிற்கிறார். இன்றைக்கும் அன்பான இறை மக்களே, இந்த நாளில் நம்மை பலியாக முதலாவது அர்ப்பணிப்போம். நம்மை பலியாக அர்ப்பணிக்காத வரை நம்முடைய காணிக்கைகளை, நம்முடைய உடைமைகளை, பொருள்களை கடவுளுக்கு அர்ப்பணிக்க நமக்கு மனம் வராது. ஆகவே தான் நாம் எழுந்து ஓடுகிறோம். நம்முடைய காணிக்கைகளுக்கு அளவு பார்த்து போடுகிறோம், 100, 200 என்று. ஆனால் கர்த்தர் எவ்வளவு கொட்டி கொடுத்திருக்கிறார். உன்னையும் உன்னுடைய சந்ததியும் பெருகச் செய்திருக்கிறார். உன்னையும் உன்னுடைய அடுத்த 3ஆம் 4ஆம் தலைமுறைகளும் பெருகச் செய்திருக்கிறார். அவருடைய ஆசிகளுக்கு பங்குள்ளவர்களாக, பாத்திரமுள்ளவர்களாக இன்றைக்கு கடவுளை நோக்கி ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, நீ கொடுத்த இந்த நல்ல நாளை நாங்கள் உமக்கென்றார்